Hi friends, welcome back to my channel. நான் உங்க பிரவீன். நாம இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலுமே அந்த ஒரு எபிசோட்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா நம்ம ஹீரோவோட டிவைன் ஜஸ்டிஸ் கிளானும் அந்த சூனியகரோட அயன் பிளட் ஃபோர்ட்டுமே ரெண்டுமே வேற கிளான் தான். அது ரெண்டுமே நான் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ ரீபர்த் ஆன இந்த ஒரு டிமானிகல்ட்டுமே சேம் டைம் லைன்ல தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸுமே பெருசா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம வீடியோ போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல ஹெவன்லி டீமன் கல்ட்ட தான் காட்டாங்க. அந்த டைம் அங்க இருந்த ஒருத்தனுக்கு முன்னாடி ஒரு சர்வன்ட் அவனுக்கு முன்னாடி மண்டி போட்டு மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறான். அவனு என்ன சொல்றானா, மாஸ்டர் ஆஃப் த ஹெவன்லி டீமனுக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த சர்வன்ட் என்ன சொல்றானா, நான் வந்து தேர்ட் யங் மாஸ்டரோட நாடி துடிப்பை செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததோட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரியாங்ஸியோ இன்னைக்கு நைட்டே செத்து போனாலும் செத்து போயிருவான்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த பீடி குடிச்சிட்டு இருந்தவனும் பயங்கரமா சிரிச்சிட்டு, அந்த முட்டா பையன் இவ்வளவு சீக்கிரத்துல சாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த பைபிள ஆரம்பிக்கத்துல பழசலமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் இவன் எங்க இருந்தப்ப இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் கூட இருந்திருப்பான். அந்த டைம் அவன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு இந்த இடத்துல இருக்கவே சுத்தமா பிடிக்கல. என்னுடைய கனவு என்னன்னா ஒரு பறவை மாட்ட இந்த ஒரு உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு சொல்றான். அதே சமயம் ஒரு பசுமையான புல்வெளிகளுக்கு நடுவுல ஒரு சாதாரண மனுஷனா நான் வாழணும்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பயிலுமே அப்பனா சரி நானுமே உங்களோட வரேன்னு சொல்றான். அப்பதான் அவன் என்ன சொல்றானா, இல்ல நான் போக போற அந்த ஒரு இடத்துக்கு உன்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்றான். பார்த்தா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட கண்ணுக்கு முன்னாடியே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து செத்து போயிடுறான். உடனே நம்ம ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு செத்து போனதை பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். அவனுமே நீ சொன்ன மாதிரி இந்த உலகத்தை நம்ம சுத்தி பார்க்கலாம் எந்திரின்னு கத்திட்டு இருந்திருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்த அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளான சேர்ந்த அசாசினுமே அங்க இருந்த வாரியர்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, அங்க செத்து போய் கிடக்குறவனா நல்லாவே வாட்ச் பண்ணுங்க. நீங்களுமே இதே மாதிரி தான் கிளானோட சீக்கிரட்டை யார்ட்டாச்சும் சொன்னீங்கன்னா உங்க உடம்புல இருக்க அந்த பிளட் பேராசிட்டா ஆக்டிவேட் ஆகி அதே இடத்துல நீங்களுமே செத்து போயிருவீங்கன்னு சொல்றான். அப்பதான் ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோமே திடீர்னு அந்த சூனியகாரியோட மூஞ்சியை நினைச்சு பார்த்துட்டு பயத்துல கத்திட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோமே நான் ஏற்கனவே செத்து போயிட்டேனே, அப்படி இருக்கப்ப இன்னும் எப்பறம் நான் உயிரோட இருக்குன்ட்டு சரௌண்டிங் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப இவன் இருக்க அந்த ஒரு இடம் பயங்கரமா லக்ஸூரியஸா இருந்திருக்கும். அந்த டைம் இவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம பையன் இருக்க அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணும் எங்க மாஸ்டர் நான் உள்ள வரட்டுமான்னு கேட்க அங்க பார்த்தா நம்ம பையன் இருந்திருக்க மாட்டான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிருது. அப்பதான் நம்ம ஹீரோவுமே கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து அந்த பொண்ணு வச்சிருந்த அந்த ஒரு சாப்ஸ்டிக்கை எடுத்து நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணோட கழுத்துல வச்சு சத்தம் கீத்தம் போட்ட சங்கில இறக்கிறோன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பைபிள பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஆளு மிரண்டு போயிருது. அப்பதான் நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணுகிட்ட, உன்னை பார்த்தா பிளட் ஃபோர்ட்ட சேர்ந்தவ மாட்டா இருக்க, அப்படி இருக்கப்ப எதுக்காக நீ என்ன யங் மாஸ்டர்னு கூப்பிட்டேன்னு டெரரா கேட்க அந்த பொண்ணுமே பயத்திலேயே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களோட குயிர் ரெஃப்ளெக்ஸ் வந்து டேமேஜ் ஆனதுனால நீங்க வந்து 6 மாசமா இந்த இடத்துல தான் கோமால கிடந்தீங்கன்னு சொல்றான். அதோட 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க கண்ணு முழிச்சிங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணுகிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே நீ வந்து போய் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பக்கத்துல இருந்த கண்ணாடி எதார்த்தமா பாக்குறான். அப்பதான் ஒரு நிமிஷம் இவனோட ஃபேஸ கண்ணாடியில பார்த்துட்டு ஆளு மிரண்டே போயிடுறான். உடனே அவனும் யாரா இவன் சுடுகாட்டுல புடம் தெரிச்சுட்டு இருக்கப்ப எந்திரிச்சு வந்த மாட்டமே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிறப்ப தான் பாஸ்ட்ல நம்ம ஹீரோவோட கை காலெல்லாம் அந்த வெள்ளத்தடிக்காரன் வெட்டி இருப்பான். இவனும் உடனே அதை செக் பண்ணி பாக்குறப்ப அவனோட கை கால் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது, நான் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டேன்ட்டு. உடனே நம்ம ஹீரோமே வெளியே 2 பேர் வந்துட்டு இருக்கிறத சென்ஸ் பண்ணிடுறான். அவனும் வெளியே எட்டி பாக்குறப்ப தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுல இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு யோசிச்சுக்கிறப்ப தான் அந்த 2 பேருமே நம்ம பையன் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடுறானுங்க. உடனே அவனுங்களுமே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி மண்டி போட்டு டிமானிகல்ட்டோட தேர்ட் யங் மாஸ்டருக்கு என்னோட வணக்கங்கள்னு சொல்ல அப்பதான் இவன் சொல்றது கேட்டுட்டு நம்ம பையலுக்கு அள்ளு விட்டுறது. அவனும் மனசுக்குள்ளாரியே என்னது டிமானிகல்ட்டா, இங்க என்ன தாண்டா நடக்குதுன்னு ஆளு புலம்பிட்டு கிடக்குறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அங்க வெள்ளை சட்டை போட்டுட்டு இருக்க அந்த ஆளு வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் தான் இவன். அப்படியே கட் பண்ணா இந்த டைம் அந்த கருப்பு சட்டை போட்டிருந்தவன் இவனுமே வேற யாரையோ போய் மீட் பண்ணி நம்ம ஹீரோவை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் அங்க உட்காந்து இருந்தவன் முன்னாடி மண்டி போட்டு கார்டியன் ஆஃப் த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட மாஸ்டருக்கு என்னோட வணக்கங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனை பத்தியுமே இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹெவன்லி டீமன் கல்ட்டோட டிஃபென்ஸ் டீமோட கிராண்ட் கார்டியன். இவனோட பேரு டேமு. அவருமே அந்த வாரியர் கிட்ட நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, அந்த 3வது பிரின்ஸ பத்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு அவனுமே ஆமா மாஸ்டர், அது மட்டும் இல்லாம அவனோட டேண்டியனை வந்து டேமேஜ் ஆனதுனால இனிமேட்டுக்கு அவனால மார்ஷியல் ஆர்ட்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த கிராண்ட் கார்டியனுமே அந்த வாரியரை பார்த்துட்டு லைட்டா அவனோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை தான் ரிலீஸ் பண்றான். அதுக்கே அந்த இடத்துல பயங்கரமா ஒரு புயல் அடிச்ச மாட்டம் இருக்குது. அப்பதான் அந்த வாரியருமே அந்த கிராண்ட் கார்டியனை பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்க அந்த ஆளுமே அவரோட பவரை கண்ணுல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே பண்ண வேணாம், உனக்கு வந்து நான் 3 மாசம் தான் டைம் தருவேன்னு சொல்றான். அப்பதான் அந்த வாரியருமே அந்த கிராண்ட் கார்டியனை பத்தி ரொம்பவுமே நன்றி, நீங்க தான் அடுத்த கிராண்ட் மாஸ்டர்னு சொல்றான். அப்பதான் நமக்கே புரிய வருது, ஸ்டார்டிங்ல அந்த வெள்ளை சட்டை போட்டவன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லியிருப்பான். அதே மட்டுமே இங்க இப்ப இந்த கருப்பு சட்டை போட்டவன் இந்த கிளானோட கிராண்ட் கார்டியன் கிட்ட கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளானோட லீடுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கணும். அதனால இந்த ஒரு லீடர் பதவியை ஆட்டை போடுறதுக்காக தான் இந்த பயபலிங்க பயங்கரமா
பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்பதான் இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஹெவன்லி டீமன் கல்ட் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீமன் லாரால உருவாக்கப்பட்டது. அதனாலேயே இந்த டீமானி கல்ட்டை சேர்ந்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானதா இருந்திருக்கும். அதோட மட்டும் இல்லாம இந்த டீமானி கல்ட்ல இருக்க வாரியர்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாவே இருந்திருப்பானுங்க. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுல இருக்க பீப்பிள்ஸ் எல்லாருமே இந்த டீமானி கல்ட்டோட பேரை கேட்டாவே எல்லாருமே பயந்து நடுங்கிருப்பானுங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுமே 3 கிளான்ஸ் மட்டும் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த கிளான்னா நம்ம ஹீரோவோட அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளான், அப்புறம் அந்த அயன் பிளட் ஃபோர்ட், அப்புறம் இந்த டீமானி கல்ட்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த கிராண்ட் கார்டியன் தான் அந்த வாரியர்ட்டுமே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொருமே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த 2 கிளான்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த டீமானி கல்ட்டை ஒரு ஈவிலாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலயே இங்க அடிக்கடி போருமே நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம போய் வெளியுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து 2வது சான்ஸ் கிடைச்சிச்சு, இருந்தாலுமே போய் இந்த டீமானி கல்ட்டோட நான் ரீஇன்கார்னேட் ஆகணும். கண்டிப்பா நான் இங்க இருந்தானா என்ன போட்டு தள்ளிடுவானுங்க இவனுங்க. எப்படியாச்சும் நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சே ஆகணும்னு நம்ம ஹீரோமே அன்னைக்கு நைட்டு இந்த கிளான்ல என்னென்ன தான் நடக்குதுன்னு நம்ம பையிலுமே ஒரு அசாசின் மாட்டா ஸ்டெல்த் மூடுல போயிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வேவு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அங்க இருக்கவங்களுமே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுமே என்ன சொல்றானுங்கன்னா அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த 7 ஸ்ட்ராங்கானவங்கள இவனுமே ஒருத்தன். ஆனா இருந்தாலுமே இப்ப அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கே இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கப்போ ஒருவேளை அவன் மட்டும் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணானா கண்டிப்பா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ரத்த கலரி ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே அப்படி என்னதான் அவனுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு நல்ல உன்னிப்பா கேட்டுட்டு இருக்கப்பதான் அவனுக்கு சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவை பத்தி. அந்த தேர்ட் பிரின்ஸ் இருக்கானே, தேர்ட் பிரின்ஸ் அவன் வந்து ஒரு சரியான சைக்கோ. அவன் வந்து யாராச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அதே இடத்துல அவங்கள சாகடிச்சிருவான். அது மட்டும் இல்லாம இந்த கிளான்ல எக்கச்சக்கமான கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிருப்பான். இதனாலேயே இந்த கிளான்ல இருக்க யாருக்குமே அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்பதான் நம்ம ஹீரோமே இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டே அப்படி என்னதான்டா பண்ணி தொலைச்சேன்னு ஆளு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா டயர்ட்ல இருந்திருப்பான். அவனு என்ன நினைக்கிறானா, சாதாரண இந்த ஸ்டெல்த் டெக்னிக் தான்டா நான் யூஸ் பண்ணேன், அதுவும் 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கே என்னோட ஒட்டுமொத்த எனர்ஜியுமே ட்ரெயின் ஆச்சு. இப்படியே போனா கண்டிப்பா என்னால இந்த உடம்புல சர்வே பண்ணவே முடியாது. என்னதான் இந்த பாடியோட சொந்தக்காரன் எங்காவே இருந்தாலுமே இப்ப இருக்க இந்த பாடியோட கண்டிஷனை பார்த்தா ஒரு 80 வயசான ஒரு கிழவியோட உடம்பு மட்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்னோட உடம்பை ரெக்கவர் பண்ணணும்னு நம்ம ஹீரோமே கல்டிவேஷன் போஸ்ட்ல உட்காந்துறான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்குமே தெரிய வருது இவனோட உடம்புல இருக்க 8 விதமான எனர்ஜி சேனலுமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு. உடனே நம்ம ஹீரோமே பியூரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட வயிற்று பகுதியில எனர்ஜியை வந்து பார்த்தா கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படி எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா 9 விதமான மேகங்களை உணரும் போது நெருப்பு பொறி வந்து வெளிப்படும் சொல்ல அடுத்த நிமிஷமே பார்த்தா அவன் இருக்க அந்த ஒரு ரூம்ல பயங்கரமான ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் அலைப்பாயும் எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுனால தெய்வீக மலைக்கான நுழைவாயிலுமே என்னால ஓபன் பண்ண முடியும்னு சொல்றான். அந்த இடத்துல பயங்கரமான கோல்டு எனர்ஜியுமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் யூஸ் பண்ற இந்த ஒரு குய் டெக்னிக் மூலமா இந்த உடம்புல தங்கி இருந்த எல்லா விதமான கெட்ட குய் எனர்ஜியுமே வெளியேறின்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்ட் லைஃப் பத்தி நினைச்சு பார்க்கறான். அந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு எந்த ஒரு உதவியுமே யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. எக்கச்சக்கமான செட்ல இருந்த குய் டெக்னிக்கை கத்துக்கிட்டு ஒரு புது குய் டெக்னிக் சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பான். இந்த ஒரு குய் டெக்னிக் மூலமா அவங்களோட குய் எனர்ஜி அவங்களோட உயிர் நோடியோட ஒன்னா இணைஞ்சிருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு ஒண்ணு சரியா புரியவில்லை. நான் நினைக்கிறேன் அதான் இருக்கணும்னு. ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு கண்ணையுமே திறக்கிறான். நம்ம ஹீரோவுமே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கணுமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு 2 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உடம்பு சரியாத பையன் மாட்டமே போயிட்டு பெட்லயுமே படுத்துக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து அந்த 2 டாக்டர்ஸுமே நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெக்கவர் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்களுமே போயிடுறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு டெய்லியுமே மெடிசனை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி கொண்டுட்டு வரப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பாக்குற ஒவ்வொரு டைமே பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருந்திருக்கும். இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த பொண்ணு வேறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து அந்த மெடிசனை ஓரமா வச்சுட்டு போமா நான் எடுத்துக்கிறேன்னு மூஞ்ச ஒரு மாதிரி அப்பாவித்தனமா வச்சுட்டு சொல்லியிருப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஒரு டெரரான லுக்ல பாக்குற மாட்டம் தோணி இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணுமே நினைச்சு பாக்குது இவன் மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது இந்த கிளான்ல இருக்கவங்க சொல்ற மாட்டமே இவன் ரொம்பவே மோசமான ஆளு தான். அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்ட உன்னோட சட்டையை கழட்டு நான் வந்து உன்னை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோமே சட்டையை கழட்டிட்டு காட்டி இருப்பான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து நான் நினைச்சு பார்த்ததை விட நீ ரொம்பவே நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல இந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நினைச்சுக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட உன்னோட கெஸ்ட்டை இப்படிதான் நீ வரவேற்பியா, நாம வேணுமாலும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டே பேசலாமான்னு கேட்க நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். இவ வந்து ஒரு மாதிரியாட்டுக்குன்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நான் வந்து கொஞ்சம் உன்ட்ட பேச வேண்டியது இருக்குது, அதனால நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடாதன்னு சொல்ல வந்திருப்பா. பார்த்தா நம்ம பையனும் அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டுமே ஓட ஆரம்பிச்சிருப்பான். அந்த பொண்ணுமே உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு அவளுமே கையில ஒரு சொடக்க போட பார்த்தா அந்த இடத்துக்கு 2 மொரட்டை பீஸுங்க வந்து நிக்கிறானுங்க. அவனுங்களுமே கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணுமே என்ன சொல்றானா நாங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் பேச போறோம்னு தெரியல, அதனால யாரையுமே உள்ள விடாதுன்னு சொல்லிருப்பா. உடனே அந்த 2 மொரட்டை பீஸுங்களுமே நீங்க சொன்ன மாட்டமே ஆகட்டும்னு அவனுங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு வெளியுமே போயிடுறானுங்க. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் அங்கே நிப்ப, இங்க வானுங்க
கூப்பிட அப்பதான் நம்ம ஹீரோவுமே மனசுக்குள்ள நான் இப்பதான் ட்ரைனிங் பண்ணேன், அதனால என் உடம்பு ஃபுல்லா பயங்கரமா வேர்வையா இருக்குது, எப்படியாச்சும் நான் குளிச்சுட்டு மறுபடியும் சட்டையை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணுகிட்டயுமே நான் வந்து சட்டையை கழட்டிட்டு திரும்ப மாத்தணும்னு சொல்லியிருப்பான். உடனே அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட சரி நீ போய் சட்டையெல்லாம் மாத்திக்கே, நீ நினைக்கிற மாட்டேன் நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அது மட்டும் இல்லாம எப்பயும் போல யாராச்சும் வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அடுத்த வீடியோல அதை அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.